ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்டைல் மரவள்ளி கிழங்கு கூட்டு தேங்காய் சேர்க்காமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சூடாக சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு கூட்டு பண்ண நான் இன்றைக்கி 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கோட தோலை எடுத்துட்டு கழுவிக்கோங்க, ஏன்னா அதில் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன துண்டாக அதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது அதோட வேறு வந்தோன்னா அதை தூக்கி போட்டுருங்க. வேரோடையே நம்ம சமைச்சோன்னா கூட்டு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது நல்லா இருக்காது. கட் பண்ண மரவள்ளி கிழங்குல தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு கழுவுன மரவள்ளி கிழங்கை மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கிழங்கு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி கீழே கொட்டிடுங்க. அந்த தண்ணியோடையே யூஸ் பண்ணக்கூடாது. அது ரீசன் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி தான் குக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கிழங்கு நல்லா வேகக்கூடிய கிழங்கை பார்த்து வாங்கிக்கோங்க. சில கிழங்கு நல்ல குழைய வேகாது, துண்டாக இருக்கும், அது கூட்டுக்கு நல்லா இருக்காது. வெந்த கிழங்கை ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கு அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள். ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா 1/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிப்பாயிட்டுனா நல்லா இருக்காது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கிழங்கையும் அந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் குக் ஆகியிருக்கும். தேவைப்பட்டால் தாளிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி தாளிக்கலை. நம்மளோட கிழங்கு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.